சாட்டை. நான் இந்த படம் பார்த்தேன். ஒரு இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. மிக தரமான படத்தை நமக்குள்ளேயே எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தொடங்கிடுச்சு. இப்போ நான் விரும்புகிற பிரபு சாலமனை கூடிச்சு நான் படம் பண்ணுறேன். பிரபு சாலமன் அவரோட எஸ்டேட்டிக்கு ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ நான் திடீர்னு அமீருக்கு ஒரு படம் பண்ணலாம், கௌதமுக்கு ஒரு படம் பண்ணலாம். இப்படி நமக்குள்ள பண்ணிக்கிறதே என்னன்னா ரொம்ப இது இந்தி சினிமாவிலையும் அப்படி இப்போ ஆயிட்டு இருக்கு. எல்லாரோடையும் உட்காந்து பேசுகிறோம். நான் கதை தரேன், நீங்கள் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லி கௌதம்கிட்ட நான் சொல்கிறேன். வேற என்ன செய்யலான்னு சொல்லி ரொம்ப ஆரோக்கியமாக ஒவ்வொருத்தவங்க ஆஃபீஸ்லையும் வெவ்வேறு இடங்களையும் தேடி தேடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் தொடரும். ரொம்ப பெருசாக அது வேற கட்டத்துக்கு போவோம். அதுக்கான மனசுள்ள ஆட்கள் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கோம். அது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் அது இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் என்னன்னா சாட்டையில் முக்கியமாக 2 பேர் என்னன்னா சமுத்திரகனி டைரக்டர். எனக்கு மம்முடி சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். நான் வெறும் வார்த்தைக்கு சொல்ல, நிஜமா பிரதர் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருந்தாரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட பெரிய ஒரு மனசு இருக்கு. அவர் இன்னும் பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக வருவார். இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா கைகட்டி நிற்கிறதா அவருடைய ஸ்டைலு. ரொம்ப நல்லா வருவார். அதே மாதிரி தம்பி ராமையா சார், எம்ஆர் ராதாவை பார்க்குற மாதிரி சார். உண்மையிலே வெறும் வார்த்தையை சொல்ல, நிஜமா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கான எல்லாம் அப்படி இருந்துச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் அன்பழகன், நீங்களும் உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுங்க. நீங்களும் ப்ரொடியூசராங்க கூடிய சீக்கிரம். அதுக்கான தகுதிக்கு நீங்கள் வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அமைப்பு கண்டினியூ ஆகணும், அதான் நான் விரும்புறது. அமீர் சார் அந்த அமைப்புல இருந்து இப்போ பெப்சிக்கு போயிருக்காரு. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்து சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு மனசு இருக்கு. கூட நின்று இருக்கிறவங்களோட நின்று கைகோத்து செய்யக்கூடிய பெரிய தகுதி இருக்கு. இன்னும் கூடுதல் அன்போட கொஞ்சம் அந்த சாட்டையை அடிக்கடி சொல்லட்டாம அதை கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டு கூடுதல் அன்போட வேலை பாருங்க. உங்களுக்கான இடம் வேறையா இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு இந்த படமும் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாலேயே அவங்கெல்லாம் அந்த டீம் எல்லாம் இருக்க, சாலமன் இவர் பிரபு சாலமன், சமுத்திரகனி, இவங்க எல்லாமே அதுக்கு முன்னாலே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால ஜனங்கிட்ட இப்போ அவங்க பேர் பார்த்தாலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இணையதளம் ஆரம்பிக்கிறதுல ஒரு பெருமைக்குரிய ஒரு நல்ல நாளில் அந்த சாட்டையும் இன்னைக்கு ட்ரெயிலர் ஆரம்பிக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை இந்த பெப்சி அமைப்பு, புதிய அமைப்புகள் அவங்களும் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இணையதளம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சினிமாவே ஒரு வரப்பிரசாதம். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிற 2 காரணங்கள். ஒன்று, அடிப்படை உறுப்பினர், சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர். 2வது, அன்பழகன், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிளாஸ்மேட், நண்பன். சாட்டைங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு எவ்வளோ பொருத்தமோ அதை விட பொருத்தம் அன்பழகங்கிற அவனுடைய பேர். இதை நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, உணர்ந்து 3 வருஷம் பக்கத்து பெஞ்சில் உட்காந்து பழகின அந்த ஒரு பழக்கத்தில் சொல்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் தோணும், பார்க்கும்போதெல்லாம் நம்ம அதிகம் பேசுகிறோமோன்னு தோணும். அந்த அமைதியில் அவ்வளவு அடக்கம் இருக்கும், அவ்வளவு திறமை இருக்கும், அறிவு இருக்கும். ஒரு மிரட்சியை உண்டாக்கின அந்த அன்பழகனை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. படம் பார்த்த மிரட்சி. இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு நல்ல செய்தியை இவ்வளவு ஒரு ஜனரஞ்சகமாக சொல்ல முடியுமா? நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ இவன் கையில் ஜனரஞ்சகமான கதை கிடைச்சா அதை என்ன பண்ணுவான் இவன்? உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் ஒரு மிக சிறந்த இயக்குனராக வரப்போறான், வந்துட்டான் என் அன்பழகன். பக்கத்து பெஞ்சில் உட்காந்தேன். சாட்டை படத்தை ஸ்கூல் பார்க்கும்போது எங்களுடைய இன்ஸ்டியூட் ஞாபகம் வருது. 10 பேர் தான், 96 பேட்ச். நாங்கள் 10 பேர், 10 ஸ்டூடெண்ட்டு. அன்பழகனை மேடை கூப்பிட்றேன், தயவு செஞ்சு என் கூட நிற்கணும். இப்போ என் கூட படித்த ஜெகதீசன், இன்னைக்கு செயற்குழு உறுப்பினராக இருந்துட்டு கலக்கிட்டு இருக்கிற ஜெகதீசன் மேலே வரணும். அன்பழகனுடைய கோ டைரக்டர் ரமேஷ், என்னுடைய கிளாஸ்மேட், மேலே வரணும். ரமேஷ், எங்களுடைய இன்னொரு நண்பர் பொம்மர்லு பாஸ்கர், ஆந்திராவை கலக்கிட்டு இருக்காரு. நாங்கள் மொத்தம் 10 பேர் தான். அதில் 5 பேர் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்கோம். மீதி 5 பேரும் சீக்கிரம் வந்துடுவாங்க. எங்கள் டீமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள்
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான என் வாழ்க்கையில். நான் பிறந்தப்பவே டைரக்டர் எங்கள் அப்பாவால் எழுதி வைக்கப்பட்டது. இதெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் தெரியும். அந்த அந்த என்றைக்குமே பெருமை உண்டு எனக்கு. என்னென்னா இயக்குனர் சங்கம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனா சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த வெப்சைட்டுக்கு ஒன்லி ஜனா சார் கேன் டூ இட். அவர் என்னைக்கும் சங்கத்தில் எப்பவும் இதே மாதிரி ஒரு பணியாற்றணும். எல்லாருக்கும் இந்த சங்கம் உருவாகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு புது மூச்சுக்கு சுவாசம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கு காரணமான சங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் தமிழ்நாட்டு தமிழன் எல்லாம் இருந்து 90 to 2000 வந்து நான் ஆந்திராவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பா வந்து தெலுங்கு படம் தயாரிக்கும் போது அங்கே மட்டும்தான் உதவி இயக்குனர் நான் பணி புரிஞ்சிருக்கேன். தமிழ் வந்து அந்த குடும்பம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் குடும்பம், ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஆகி இன்னொரு டைரக்டர் ஆகிறது, மாமா மச்சான் கூப்பிட்டுக்கிறது, இந்த எந்த விதமான ஒரு முறையும் இல்லாம, ஒட்டு உறவு இல்லாம தான் இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 வருட காலம் என்னுடைய வளர்ச்சி காலத்தில். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என் உறவு முறை மாதிரி இயக்குனர் சங்கத்தில். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் அமீர் சார், ஜனநாதன் சார், கௌதம் மேனன் சார், லிங்குசாமி சார், சொல்லிட்டே போகலாம். முக்கியமா சமுத்திரகனி சார். என் தம்பியை வச்சு செயலாளர் படம் பண்ணிட்டுருக்காரு, பொருளாளர் படம் பண்ணிட்டுருக்காரு, துணைத் தலைவர் படம் பண்ணிட்டுருக்காரு, சங்கமே படம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதான் உறவு முறைன்னு சொல்றது, வேற இல்லை. அவ்வளோ சந்தோஷமா பரிபூர்ணமா இருக்கு. விக்கிபீடியாவில் வந்து ஜெயம்ராஜன் தட்டினா அவ்வளோ விஷயம் வருது, கிருஷ்ணன் பஞ்சு சார் பற்றி இல்லை. என்ன கொடுமை இது! நான் உண்மையில ரொம்ப அவமானப்பட்ட நாள் அது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. கிருஷ்ணன் பஞ்சு சார் பராசக்தி படம் பண்ணிருக்கார், ரத்த கண்ணீர் படம் பண்ணிருக்காரு, அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையேன்னு அன்னைக்கு வருத்தப்பட்டு இன்னைக்கு மேடையும் சொல்லு நினைச்ச ஒரு விஷயத்த பார்த்தப்ப அவ்வளோ பூரிப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த பணி தொடரணும், மிக சிறப்பாக தொடரும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது தலைவர்களை மட்டும் நம்பருக்கு ஒரு கூட்டமா தெரியல, கொள்கைகள் நம்பர் கூட்டமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சாட்டை படம் பிரபு சாலமன் அவர்கள் வந்து என் அன்பழகனுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மேடை அமைச்சு கொடுத்த பிரபு சாலமனுக்கு நன்றி, ஜான் மேக்ஸருக்கு நன்றி. அண்ட் இமான், நான் வந்து அவருடைய அழகிய அசுரால தான் அவருடைய ஃபேன். நான் ஒவ்வொரு பாட்டரும் அவர் வந்து நான் ரசிச்சுட்டு இருக்கேன், வீட்டில் பேசிட்டு இருப்பேன் அவரை பற்றி. பெருசாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். இந்த படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான படமா கூடி சீக்கிரம் அறிவிக்கப்பட போகுது, அது சந்தேகமே கிடையாது. அதுக்கு என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் இந்த படத்தின் அந்த சமுத்திரகனி அப்படியே நண்பனும், அதே போல் அந்த யுவனுடைய தந்தை வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அது இந்த வெற்றி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக வெற்றியாக இருக்கும். அது உண்மையாலுமே வந்து வாத்தியார்னு எம்ஜிஆரை சொன்னோன்னா, வாத்தியார் வந்து பாட்டில் நல்லா சொன்னார், டயலாக் நல்லா சொன்னார். அதை தாண்டி சண்டையில் கூட நல்லா சொல்லிக்கிறார் எம்ஜிஆர். ஒரு சன் மாஸ்டர் சொன்னார், இப்போ வந்து ஃபாஸ்ட் கட்டிங்கில் ஃபைட்டு போகுதில்ல, எம்ஜிஆர் வந்து ஒருத்தனை அடித்தா எப்படி லாக் பண்ணணும், எப்படி மறுபடியும் அடிக்கணும், எல்லா ஃபைட் டெக்னிக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுக்குற நோக்கத்தை தான் ஃபைட்டே பண்ணார் அப்படின்னு ஒரு சன் மாஸ்டர் சொன்னார். ஸோ வாத்தியார்னா அவர் பரிபூர்ணமான வாத்தியார். அவர் அதை மாதிரி இது சமுத்திரகனி வந்து ரொம்ப பிரமாதமான வாத்தியாராக இருக்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல வாத்தியாரை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரபு சாலமன் ஒன்று சொல்லிங்கண்ணா, நம்ம படத்துக்கு 10,000 ரூபாய் ஆடியோ லான்ச் பண்ணால் கொடுக்குதுன்னு சொல்லி சங்கம் கேட்டுருந்தது. அதை வந்து ரொம்ப நாளாக கொடுக்குறது. ஏன்னா நீ வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக எல்லாத்துக்கும் நான் போயினேன்னா படமே நான் பண்ண முடியாது. அதில் எங்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் கூட ஒருத்தர் வருவார், அது படத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அது அநேகமாக பிரபு சாலமன் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கு இதான் நான் நன்றி. நான் இந்த சினிமா துறைக்கு வர காரணமாக இருந்த எனது பிரமிப்புக்குரியவர்கள், எனது அன்பிற்குரியவர்கள் எனக்கு முன்னால் உள்ள அனைவருக்கும் என்னோட வணக்கம். எங்கள் சாட்டை திரைப்படத்துடைய இசை வெளியீடு தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க வெப்சைட்டின் மூலமாக முதல் நேரடி ஒளிபரப்பில் வெளிவருவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை ஒரு உதவியாளனாக மட்டும் அல்லாமல் சகோதரனாகவும் ஏற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து கற்றுக்கிட்டதை படமாக்கவும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த எனது இயக்குனரும் இந்த படத்தின் தயாரிப்பாளருமான திரு பிரபு சாலமன் சார் அவர்களுக்கும் திரு ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான
நல்ல உறவை பற்றி சொல்கிற இந்த சாட்டை படம் ஷூட்டிங் தொடங்குற சமயத்தில் அந்த படத்துடைய கதை நாயகன் இயக்குனர் சமுத்திரகனி சார் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். ஆரம்பத்தில் ஒரு நல்ல கதையை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா போதும், அந்த கதை நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கும், கெட்ட விஷயங்களை உள்ள வர அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலேயே நான் உணர்ந்தேன். அப்படிதான் இந்த படத்துக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸாக கிடைச்சாங்க. வித்தியாசமான ஒரு 5 பாடல்களை ஆல்பமாக கொடுத்த மியூசிக் டைரக்டர் இமான் சார், யுகபாரதி ஐயாவிலிருந்து கேமராமேன் ஜீவன் சார், ஆர்ட் டைரக்டர் வைரபலன் சார், எடிட்டர் நிர்மல் என டிசைனர் சபீர் வரை எனது உதவியாளரும் நண்பர்களுமாகிய பிரபா, ரமேஷ், பாலாஜி இளங்கோ, விஸ்வா, சீனு, பாண்டி என ஒவ்வொரு டெக்னீஷியனும் எனக்கு நல்லவர்களாக கிடைத்தார்கள். நடிகர்களும் அதே மாதிரி தான், நடிகர்கள் இஷ்டம். சமுத்திரகனி சார் மட்டும் இல்லாமல் எனி டைம் எப்போதுமே ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னை மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவர்களும் தோழமையோட அரவணைச்சிட்டு கலகலப்பா ஃபுல் எனர்ஜியோட வச்சுட்டு இருக்க தம்பிராமையா சார், இந்த படத்துடைய இளம் நாயகனாக வருகிற யுவன், அறிமுக நாயகி மகிமா, ரொம்ப நாளைக்கு பிறகு ரீஎன்ட்ரியாக இருக்கிற ஜூனியர் பாலியா சார், பிளாக் பாண்டி, பாவா லட்சுமன், விக்கி, லெனின், இப்படி அனைத்து நடிகர்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பு நடந்த இடமான நெய்வேலியில் யதார்த்த மனிதர்களாக ஆர்டிஸ்ட் தேடினப்போ அங்கே வந்து எங்களுக்கு சாம்பசிவம் சார், நெய்வேலி ரவி சார், தியாகராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி சார்ந்த மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ரொம்ப அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அருமையான பயங்கரமான ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க இல்லாட்டி கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ரொம்ப இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருமே இது ஏன் படம் அப்படிங்கிற உணர்வோட வேலை பார்த்தாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்க படம் சாட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சாட்டை வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய குடும்ப விழா மாதிரி, ஏன்னா நானும் இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக ஒரு அங்கமாக இருக்கிறதுனால இதை ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். அதுக்கு நான் வந்து முதலாவது அமீர் சார் சொன்ன மாதிரி இதுக்கு முழுமையாக ஒரு பேக் போன் ஆஃப் திஸ் வெப் அப்படின்னு நிற்கிற எஸ்பி ஜனநாதன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு இன்னோவேட்டிவாக இதுக்காக 24/7 ஒர்க் பண்ண ஒரு அதாவது முழுமையாக அதிலே நான் நேற்று நைட்டு அவரை சந்தித்து வர வரைக்கும் அதிலே தான் இருந்தார். 42 வருடத்தின் அடியெடுத்து வைக்கும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இந்த அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து ஷலம் ஸ்டுடியோஸோட சாட்டையோட நேரடி ஒளிபரப்பு கிடைக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நானும் என்னோட டீமும் நாங்கள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறோம் எங்களோட இந்த சங்கத்துக்கு. ஸோ இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்திருக்கிற இப்போ வந்து என்னன்னா இருவீட்டார் அழைப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய ஷலம் ஸ்டுடியோஸோட மனமார்ந்த வரவேற்புகளை சொல்லிக்கிறேன்.